வணக்கம் விஸ்டன் கிச்சன் சார்பாக நான் ஷெஃப் அருண். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்ம வின்டர் சீசனில் இந்த குளிர்காலத்தில் ஒரு அருமையான ஒரு பெப்பர் கபாப் எப்படி பண்ணுறது, பெப்பர் சிக்கன் கபாப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக பார்ப்போம். இல்லை பெப்பர் சிக்கன் தான் வந்து அவங்க சளி பிடிச்சிருக்கு, ஏதோ ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு அதுவுமே பிடிக்காது, கொஞ்சம் கிரேவியாக இருக்குது அப்படின்பாங்க. ஆனால் அது பெப்பர் சிக்கன் கபாப்ங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும், ஈஸியாகவும் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்ங்கிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சின்ன ஒரு வீடியோ. ஒரு 1 kg சிக்கன் எடுத்துங்க. 1 kg சிக்கனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 கிராம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு, உங்களோட ரெக்யூர்மெண்ட்டு, பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் பெப்பர் வேணாம். நீங்கள் பெப்பர் கடையில் வாங்கி அதை லைட்டாக வறுத்துட்டு, பெப்பர், சீரகம், சோம்பு 3த்தையும் வறுக்கிறீங்க தான் விஷயமே. இதில் லைட்டாக வறுத்துட்டு 1-2 கோர்ஸாக அரைக்கிறீங்க. கோர்ஸாக அரைச்சதுக்கப்புறம் அந்த சிக்கனில் போடுறீங்க. சிக்கனில் போட்டுட்டு லெமன் ஜூஸு, அது இல்லாமல் 1-2 இடித்த பூண்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பூண்டையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டுட்டு முட்டையோட வெள்ளைக்கரு தான் போடணும், மஞ்சக்கரு போடக்கூடாது. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன்னா மஞ்சக்கரு போட்டோம் அப்படின்னா ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறிடும். முட்டையோட வெள்ளைக்கரு, அதில் இன்னும் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா புதினாவும் கருவேப்பிலை மல்லி 3த்தையும் பேஸ்ட் பண்ணி அதில் போடுறோம். சோள மாவு போடுறோம். இது போட்டுட்டு லெமன் ஜூஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 hour நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா மேரினேஷன் பண்ணி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக 65 போடுற மாதிரியே ஆயிலில் போடலாம். இது இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா நிறையா வரும். அந்த கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இந்த பூண்டு இன்னும் நிறையா சேர்த்து நம்ம கேரளாவில் ஃபேமஸாக போய்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் டிஷ்ஷு அதே மாதிரி வந்துடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கனை வச்சு சிம்பிளாக 2 ஸ்நாக்ஸ் தான் பண்ணப்பாங்க. இதை வச்சு சிம்பிளாக 2 ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஃபிங்கர், சரிங்களா? சிக்கன் ஃபிங்கர் ஒன்று, இன்னொன்று கிறிஸ்பி சிக்கன் ஒன்று. மைதா மாவு வச்சு பண்ண போகிறோம். கிறிஸ்பி சிக்கன் ஒன்று, சிக்கன் ஃபிங்கர் ஒன்று. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மசாலா தான். நம்ம ஃபிங்கருக்கு தனியாக, கிறிஸ்பி சிக்கனுக்கு தனியாக எப்படி ஃப்ரை பண்ணி காமிக்கணும்னு பார்க்கலாம் சிம்பிளாக. இது நீங்கள் வீட்டில் 5 நிமிஷத்தில் உடனே செஞ்சிடலாம். நீங்கள் 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஒன்றுமே இல்லை. இதில் 400 கிராம் சிக்கன் வச்சுருக்கேன். இதில் நான் எப்படி சிம்பிளாக இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறேன்ட்டு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம சிக்கனை வாஷ் பண்ணி வச்சாச்சு, போன்லெஸ் சிக்கனு. இது கூட லைட்டாக நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் ஸ்டைலில் வந்து நம்ம நக்கட்ஸ் பண்ணியிருப்போம். இந்தியன் ஸ்டைலில் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஒன்றில் சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், இது மட்டும் தான் போட்டிருக்கேன். எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். சரி, சால்ட்டு போட்டிருக்கேன். அவ்வளோதான், இதுக்கு வேலையே முடிஞ்சு. இது என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே நம்ம அரைக்க போகிறோம் மிக்சியில். ஓ, மிக்சியில் அரைக்க போகிறீங்களா? ஏன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஓகே. அப்படின்னா தான் நம்ம அந்த சிக்கன் ஃபிங்கர் அந்த ஷேப்பு கொண்டு வர முடியும். நம்ம இதை மிக்சியில் அரைக்கும் போது அந்த சிக்கன் ஃபிங்கரோட ஷேப்பு இது எல்லாமே கொண்டு வர முடியும். நார்மலாக அரைச்சோம் அப்படின்னா கொண்டு வர முடியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். செம்மையாக அரைப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், செம்மையாக அரைப்பட்டிருக்கு. மீதி உள்ள சிக்கனையும் போட்டுடுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பொருள் ஒன்று ஆட் பண்ணோம். இந்தியன் மசாலானால இஞ்சி பூண்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பாருங்கள் ஃபைனாக அப்படி அரைஞ்சிருச்சு. ஃபைனாக அரைஞ்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ப்ராசஸ் சிம்பிளாக நம்ம ஆயில் இருக்கு பாருங்கள், ஆயிலை விட்டுட்டு ஃபிங்கர் ஷேப்பில் கொண்டு வந்துடணும். அதான் சிக்கன் ஃபிங்கர் பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. ஒரு சிக்கன் ஃபிங்கர் ஷேப்பில் இதை கொண்டு வந்துடணும். அதான் விஷயமே. ஆயில் தடவிட்டு
அவ்வளோதான். நம்ம நக்கட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா சேர்க்கல, இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம், சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். இது வந்து நம்ம கொட்டுறதுக்காக வச்சுருக்கோம். அடுத்தது ஒரு சிக்கன் ஃபிங்கர். இதோட ஃப்ளேவர் வந்து அடிச்சுக்க முடியாது, அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான். சேம் ஒரே சிக்கன் தான் வச்சுருக்கேன், ஒரே மசாலா தான் போட்டிருக்கேன். அதில் நான் 2 டைப்பில் ஸ்நாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இனிமேல் வரும்போது நோட்ஸ் எடுத்துக்கணும், சரியா? ஓகே, பாருங்கள் அழகாக ஃபஸ்ட்டு நீங்கள் உருட்டி வச்சுருங்க. உருட்டி வச்சதுக்கப்புறம் தான் உங்களால் அடுத்தடுத்து பண்ண முடியும். ஒரே நேரத்தில் எதுவும் ஒழுங்கு பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண மாட்டேன். ஓகே, நம்ம ஃபைனலாக கையை கழுவிட்டு க்ரம் பண்ணிக்கலாம். இதோட பேர் வந்து க்ரம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இதை காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். ரொம்ப ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணுறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப ஹை ஃபயரில் போட்டு நீங்கள் குக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், டக்குன்னு கருகிடும். பாருங்கள் எவ்வளோ சிம்மில் வச்சுருக்கேன், ரொம்ப படலாம் வேகலை. இந்த டேஸ்ட்டு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பராக பண்ணணும். கலர் ரொம்ப, ஏன்னா உள்ள சிக்கன் வந்து நிறையா இருக்கிறதுனால ஸ்லோவில் வச்சா மட்டும்தான் உள்ளே போய் நல்லா வேகும். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் ஃபிங்கர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. குக் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். இங்கே வருங்க, செம்மையாக குக் ஆகிருக்கு. இல்லை செம்மையாக குக் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த இந்தியன் மசாலா வாசம் தான், இந்தியன் மசாலா வாசம் அப்படி தூக்குது. கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு ஃபுட்டு. ரொம்ப லைட்டாக இருக்குது, மசாலாவும் சரி காரமும் சரி ரொம்ப லைட்டாக இருக்குது. இந்த நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்ப்ரைஸாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். டொமேட்டோ கெச்சப் மைனஸ் போடலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த சிக்கனை வேறு மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.